சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 372 ஆண்டுகள் பழமையான செப்பேடு கண்டெடுப்பு. சண்டையில் இருந்த 150 இளவட்டங்களுக்கு பலிக்காணியாக 8 கிராமங்கள் வழங்கப்பட்ட வரலாறு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் 372 ஆண்டுகள் பழமையான சேதுபதி மன்னர் கால செப்பேடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே கண்டவராயன்பட்டியில் இருந்த கிபி 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த செப்பேட்டில் அப்பகுதியில் இரு குழுக்களிடையே நடந்த சண்டையும் வெற்றி பெற உதவியவர்களுக்கு கிடைத்த பலிக்காணி குறித்தும் தெரியவந்துள்ளது. கண்டவராயன்பட்டி அரியநாயகி அம்மன் கோயில் வழிபாட்டாளர்களால் பாரம்பரியமாக ஒரு செப்பேடு பாதுகாக்கப்பட்டு வந்தது. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் சிவகங்கை தொல்நடை குழு நிறுவனர் புலவர் கா. காளிராசா, செயலர் ரா. நரசிம்மன், அழகப்பா அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் வேலாயுதராஜா ஆகியோர் செப்பேட்டில் உள்ள எழுத்துக்களை ஆய்வு செய்தனர். பெரும்பாலும் செப்பேடுகள் கைப்பிடி உடையவனாக அமைந்திருக்கும். மேலும் அதில் இறைவனின் படங்கள் போன்றவையும் வரையப்பட்டிருக்கும். ஆனால் இந்த செப்பேடு சதுர வடிவில் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. 1.5 அடி நீள அகலம் உள்ள சதுர வடிவிலான இந்த செப்பேடின் இரு பக்கத்திலும் 128 வரிகள் உள்ளன. முதல் 19 வரிகள் சேதுபதி மன்னரை புகழ்ந்துள்ளன. கிபி 1653ஆம் ஆண்டைச் சேர்ந்த இந்த செப்பேட்டில் 2 நிலப்பகுதியினருக்கிடையே 3 ஆண்டுகள் நடைபெற்ற சண்டையும் அதில் இறந்த 150 இளவட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்ட பலிக்காணி குறித்தும் தெரியவந்துள்ளது. இப்பகுதியை ஆண்ட திருமலை காத்த சேதுபதி ஆட்சியில் விசய வருடம் ஆனி மாதம் 13ஆம் தேதியில் செப்பேடு செதுக்கப்பட்டுள்ளது. கிபி 1653ஆம் வருடத்தில் வழங்கப்பட்ட இந்த செப்பேட்டில் வேலங்குடியில் தெற்கு மற்றும் வடக்கு தரப்பினர் 24 கிராம நிலத்திற்காக சண்டை செய்ததும், அதற்கு வடக்கு தரப்பினர் பொன்னமராவதியிலிருந்து ஆட்களை கூட்டி வந்து தெற்கு தரப்பினரின் நிலங்களை பறித்து விரட்டியதும், பின்னர் தெற்கு தரப்பினர் வன்னியன் சூரக்குடிக்கு சென்று சேதுபதி மன்னர்களின் அரசு பிரதிநிதியிடம் தங்களுடைய 24 கிராமத்தையும் மீட்டு தரவும், அதில் 1/3 பங்கு தருவதாக சத்திய பிரமாணம் செய்ததும் தெரியவந்தது. இந்த சண்டைக்கு 8 சேர்வைக்காரர்கள் 500 இளவட்டங்களை அனுப்பி வடக்கு தரப்பினரை விரட்டி நிலங்களை மீட்டதும், சண்டையில் இறந்த 150 இளவட்டங்களுக்கு பலிக்காணியாக 8 கிராமங்கள் வழங்கப்பட்டதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் செப்பேடில் தற்போதைய கண்டவராயன்பட்டி என்பது ராசகண்டிய நல்லூர் என்றும், நெற்குப்பை என்பது நெய்க்குப்பைப்பட்டி என்றும், கோவிலார்பட்டி என்பது கோவிலூர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. செப்பேட்டை எழுதி கொடுத்தவர்களின் பெயர்கள் கடைசியாக எழுதப்பட்டுள்ளன.